ಮನುಷ್ಯನ ಭಾಗ್ಯವಾನ್. ಅಷ್ಟೇ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡ್ರಿ. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಆಸೆ, ನನಗೂ ಆಸೆ, ನಿನಗೂ ಆಸೆ, ನಾವೆಲ್ಲ ಮನುಷ್ಯರು. ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ದಯವಿಟ್ಟು ಕೇಳ್ರಿ. ಆನ್ನುಡಿ ವಾರ್ತೆ ಗವನಿಗೆ, ಆನ್ನುಡಿ ವಾರ್ತೆ ಗವನಿಗೆ. ಪುರಜಾತಿ ಮನುಷ್ಯ ಮಂತ್ರಕಾರ, ಸೂಲಿಕಾರ, ಬಿಲ್ಲಿ ಸೂಲಿಕಾರ, ಬುಡ್ಬುಡ ನಲ್ಲಕಾಲ ಪುರಗಳ ವಾರ್ತೆ ಎಲ್ಲ ಇದೆ. ಆಮೇಲೆ நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளவு குறைக்க தேவை, பிறந்தவனும் தேவையில்லை. நம்ம கையில கொடுத்த வேதமே நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஆமென். நான் என் பூஜைக்கு 3 மாசம் உபவாசம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்கிறாங்க. நீ யார் அவன் கூட சொல்ற? நீ உண்மையான ஊழியக்காரன் ஒரு வார்த்தை கேட்கவே ஆட்சியில் உண்மைன்னு சொல்ற. அதனால புது விசுவாசிகள் கேட்கணும். 2வது வசனத்தை வாசிக்க என்ன சொல்லுங்க? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும் நீதி. ஐயா, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். ஒருத்தர் கைப்பிடிச்சது வாக்குத்தத்தம் நமக்கு தான். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நமக்கு தான். உனக்கு என்ன வேணுமோ கொடுப்பார். அம்மால கைப்பிடி சொல்லல. அந்த அம்மா மேல சட்டை போட்டு வந்துக்கிறேன், கோபமா உனக்கு சும்மா கிடையாது. என்னமா தேவைப்பட்ட அம்மா எங்க உட்காந்து நம்ம கை வேறு அர்த்தம் இருக்கு. ஐயா திரும்ப உடம்பு திரும்ப பார்த்து திருப்பி விடாத மாதிரி என்ன கை கொடுத்தார். வாக்குத்தத்தை நமக்கு தான். ஆமென். ஐயா நம்மள ஆட்சியோட உண்மை உள்ளவர். ஆமென். இந்த வசனத்தை அப்படியே நம்ம சின்ன சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டா தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டீங்க, பிரசவிக்க மாட்டீங்க. நாம சொல்லிட்டார். இன்னைக்கு பிரசங்கம் பண்றவன் பெரிய ஊழியக்காரன் இல்லை, கை கொண்டு நடக்கிறது தான் பெரிய ஊழியக்காரன். அன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் பெரிய சாதனை பண்ணிட்டாரு. அந்த வரலாறு படிக்கிறப்ப உண்மையா பொய்யான்னு தெரியல, அந்த பாடி கொடுப்பான்னு நான் ஆப்பிரிக்கன் சாப்பிட்டு இருந்து அறுத்து இருதயத்தை எடுத்தாங்க வச்சுன்னு சரீரத்தை மட்டும் கொடுத்தாங்க. அவர் ராஜாக்கள் கல்லத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆமே. ஐயா நீ நல்லா இருப்ப, கொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஏசாமி வரலன்னு ஒரு சன்னிதி பூமியில் பலத்து எந்த கொரோனா உங்க குடும்பத்தை பாதிக்க போயிடாது. கொரோனா வராதான் ஒண்ணு சார், வந்துருக்குது. ஒரு வருஷத்துக்கு வாசிங்க, 24 மத்திய 24 வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், என்னென்னவோ நினைச்சுக்கிறோம். தயவு செஞ்சு படிங்க, தப்பா நினைக்காதீங்க. நான் போயிட்டு மேலே பாஸ் சேகர் பாடம் முடிச்சு சண்டை போடாதீங்க. அவர்கிட்ட பாவம் யாராவது ஒழுங்க வச்சுங்க. வசதி வாசிங்க. 22 வசனம் வாசிக்கலாமா? 24 22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒரு நாளிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஐயா பாஸ்டரையா, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த கொரோனால இருந்து உயிரோட வச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் நம்மளை வச்சுக்கிறாங்க? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் சுவிசேஷம். ஒரு ஊழியக்காரங்க அந்த காலத்துல சைட் பேக் கைப்பற்றி எடுத்துட்டு போனாங்க, அப்படி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ எப்படி சாரி யாரை பத்தி நான் குறை சொல்லல, எப்படி ஊழியம் பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க, உங்க சபை பிரான்ச் வச்சு எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வர்ற காணிக்கு என்ன பண்றீங்க, வர்ற காணிக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்க அழகை பார்த்தா கொடுத்தாங்க, ஏசாமி தானே கொடுத்தாங்க. அது என்ன பண்ணணும்? ஒரு 10,000 வந்தால் 3,000 7,000 கொடுத்துடணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் அதிசயம் ஒழுங்கிட்டு வச்சுக்க, சீக்கிரம் கேன்சர் வந்து சாப்பிட்டு வருது. சாப்பிடல, உண்மையே சொல்றது எனக்கு வராது. ஏன் வராது? எனக்கு காசு இல்லை வராது. கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, கேன்சர் வராது. அவ்வளோ தள்ள வச்சு வரும். எனக்கு 150 இருக்குது.
யார் பணத்தை திருடி எங்க வச்சிருக்கிறேன்? ஒழுங்கா இன்னைக்கே பணம் திருப்பி கர்த்தருடைய பணத்தெல்லாம் வித்துட்டு சுவிசேஷ அதிகார சபை கிடைக்கும். ஆமென். கணக்கு போடுங்க, ஒரு மிஷனரி கூப்பிடுங்க, ஒரு ஊழியக்கார கூப்பிடுங்க. ஐயா என் சார்பு மகாராஷ்டிராவுக்கு போங்க, ராஜஸ்தானுக்கு போங்க, பங்களாதேஷ் போங்க, பஞ்சாபுக்கு போங்க. எங்க சபையான போய் பார்த்துட்டு வரீங்களா? இமாச்சல பிரதேஷ் போங்க, மலபார் வச்சு அழகாக கட்டிக்கலாம். போயிட்டு வரீங்களா? போயிட்டு வர சாட்சி கொடுக்குறேன். ஜம்மு காஷ்மீருக்கு போறீங்களா? பாகிஸ்தான் பார்டர் எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் வாக்கு பண்ணார். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரீங்களா? பஞ்சாப் போறீங்களா? அப்ப எங்க தான் போவீங்க? எதுக்குமே பேசாம இருக்கீங்களா? எங்க போலான்னு ஆசை சொல்லுங்க. எந்த ஊருக்கு போலான்னு ஆசை சொல்லுங்க, சொல்லுங்க. இந்தியாவில் எங்க போலான்னு ஆசை, எந்த டிஸ்ட்ரிக்ட் போலாம், எந்த ஸ்டேட்டுக்கு போலாம் சொல்லுங்க. நான் உங்களை வெல்கம் பண்ணி நல்லா காட்டில் இருக்கிற நாய் கோழி என்னென்ன சொல்றேன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டு நல்லா ஓடி பண்ணி போயிட்டு எந்த ஊழியக்காரன் கிராமம் அன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி பைத்தியக்காரன் போல காணாத இடத்துக்கு போனார். ஆமென். அதனாலதான் நம்ம பாஸ்டர் சேகர்பால் ஐயா சொன்னார்ல, அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? இஸ்ரேல் என்று ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா ஒரு மனுஷன் கீழ்படுத்ததுனால. ஐயா இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பாவுக்கு கீழ்படிக்கணும். ஆண்டு எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஒருவேளை ஊழி போன இடத்துல செத்துக்கணும்னு வச்சுக்க, உன்ன போல பாக்கியவான் யாரையும் செத்து போயிட்டு அங்கிருந்து ஒரு சாவு எப்படி திரும்ப வரும்? பாஸ்டர் பேர் சொல்ல மாட்டேங்க. யாரும் முன்சாரி யாரு மோசஸ் பாஸ்டர் யாருன்னு மன்னிச்சிருங்க. மோசஸ் செத்துதான் வச்சுக்க. பாஸ்டர் மோசஸ் தெரியுமா? ராஜஸ்தான் ஊழித்துக்கு போனார்ல, போன இடத்துல செத்து. ராஜஸ்தான் ஊழித்து போன அதோட பேர் வைக்கணும். அங்கே கொரோனா செத்துக்கிட்ட, ஹார்ட் அட்டாக் செத்துக்கிட்ட, ஆக்சிடென்ட் செத்து போட்டு பேர் நல்லா இருக்குதா? ஊழித்து போய் செத்து போட்டு பேர் நல்லா இருக்குதா? யாருக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஊழித்து போயிட்டா சாவு கண்டிப்பா நான் சாவுக்கு எதிரேனோ நித்திய ஜீவனதா படது. இந்த 25வது வருஷத்துல இந்த பெலோஷிப் குடும்பமா பாஸ்டர் சேகர்பால் கிட்ட ஒரு 50,000 கொடுத்துட்டு போறேன். ஆனா அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். ஒரு டெம்போ ஒன்று டிராவல் பண்ணி புக் பண்ணி கொடுக்குறேன். 12 பேர் செலக்ஷன் டெம்போ செலக்ஷன் பண்ணு, 12 வீரர்கள் செலக்ட் பண்ணு. ஆமென். வாங்க 10 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு வாங்க. அருமையான கால் மதிங்க தேசமெல்லாம் என்ன பண்ணுங்க வச்சுட்டு வாங்க. ஆமென் ஆமென் ஹalleluya ஏசா தேவனாம ஹalleluya. 12 பேர் இப்ப பேர் கொடுத்தா இப்ப 50,000 கொடுத்துட்டு போறாங்க. ஏன் 50,000 சொல்ல போற வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வெளியில காசு போறீங்களா? ஆமென். ராஜஸ்தானுக்கு போக மாட்டீங்க, ஜம்முக்கு போக மாட்டீங்க, வேலை இங்க வந்து வேலை போட்டு அப்ப என்னதான் பண்றீங்க? வேலை பாஸ்டர் ஊழியத்துக்கு போய் ஆண்டவருக்கு தரிசனம். ஹalleluya. வைராகியம் வேணும். இன்னைக்கு நம்ம பாஸ்டர்ங்க எங்க சபையில என்ன பண்ண தெரியுமா? மாசம் மாசம் கவனிங்க, எப்பாவது ஒரு முறை ஒரு சிந்து பார்த்து பாருங்கள, கோயம்புத்தூர் போவாங்க, ஆந்திராக்கு போவாங்க, ஒரு சண்டே உபவாசம் பண்ணி ஜெபம் தான் வர்ஷிப் லீட் பண்ணணும். அவங்க என்ன பண்ண தெரியுமா? குறைஞ்சது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு 10 இடத்துல போய் ஊழியம் பண்ணிட்டு 10 ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி வந்தா ஸ்டேஜ் மேல மைக் கொடுக்கும். எப்பனாலும் சரி, எந்த சண்டே ஒரு சண்டே வந்து நம்ம சர்ச்சுக்கு இந்த பாஸ்டர் சொல்றது உண்மையா பொய்யான்னு நாலு செக் பண்ணு. விசுவாசி நம்ம என்ன பால் கறக்கிற மாடை வச்சிருக்கிறோமா? வெறும் காணிக்கைக்கு தான் வச்சிருக்கிறோமா? இல்ல. வரும்போதெல்லாம் பாஸ்ட் மியூசிக் ஊற்று தண்ணீர் கை தட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும் இன்னும் யாருன்னு சொல்றோம் பாவத்தை அடிக்கடி எப்ப ஏசாமி அப்ப அவனுக்கு பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மனுஷன். ஆமா, அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்?
கர்த்தருடைய கட்டளை சேர்ந்து கை கொண்டு இந்த பைபிள் வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கை சொந்தமாகணும்னு சொன்னா அவர் சொன்ன பிரகாரம் கை கொண்டு நடக்கணும். ஆமென். ஒரு வசதி வாசிங்க. சாங்க கை காட்டல இருக்கு. கை காட்ட முடிக்க வச்சிருப்பேன். இன்னும் இருக்கு டைம். 1:5 அந்த ஆதியாகமம் 17:1 வாசிங்களே. ஆதியாகமம் 17 சீக்கிரம் வாசிங்க. தயவுசெய்து வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து ಉತ್ತಮನಾಗಿರು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಪಾಸ್ಟರ್ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ಎಲ್ಲ ಓದ್ರಿ. ಆಚೆ ಕಟ್ಟ ಬಂದು 15 ಓದ್ರಿ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ. ಅಬ್ರಹಾಮನು 99 ವರ್ಷವಾದಾಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನಾನು ಸರ್ವಶಕ್ತನ ದೇವರು, ನನಗೆ ನಡಕೊಂಡು ದೋಷವಿಲ್ಲದಾಗಿರು. ನೋಡಿ, ದೇವರು ಕರೆದ ಮೇಲೆ 24 ವರ್ಷ ಆಯ್ತು. எவ்வளவு நாள் ஆச்சு? 24 வருஷம். ஆனாலும் குழந்தை கொடுக்கல. நீ ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு. உன் தராதரம் மாறல, உன் குவாலிட்டி மாறல, உன் பேச்சு மாறல, அதே மாதிரி கூப்பிட்டு ஒரு பொய் சொன்னாரா? நீ வந்தது பொய்யா? எது பொய்? சில ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்க, இவருக்கு நம்ம அண்ணா வந்து சொல்றாரு, நான் இப்படியா வந்த வேலையை விட்டு வந்த ஆண்டவனை ஆசீர்வதிச்சாரு, நீ உயர்த்துக்கிறார். கேட்கறப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன் அவரு ஆசீர்வதிச்சான்னு நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஏன் அவருக்கு தான் ஏசாமியா, நம்மளுக்கு இல்லையா? கண்ணு முன்னாலே ஜீவனோட சாட்சி இருக்குல்ல. அப்ப ஆண்டு சொன்னாரு, ஆபிரகாமே, நான் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் உங்ககிட்ட. அவனுக்கு அருமையான ஊழியக்காரங்கள, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறா. அவர் விரும்புகிற காரியம் எதிர்பார்க்கிறா. அவர் விரும்ப அதே அது இன்னும் மதியம் சொல்றாரு 12 இப்பொழுது என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுத்தபடியா. ஆமென். சகல ஜனம் என்ன பண்ணுவேன்? சில சமயத்துல சில ஊழியக்காரருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறது இல்ல. ஏன் நிறைவேறது இல்ல? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? சொல்லாத யாருக்கு சொல்லாத. ஆபிரகாம் அவசரப்பட்டார். இஷ்டத்துக்கும் என்னவோ நடந்துச்சு, அதெல்லாம் கனவான அவன் மனுஷனுக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டார். ஆபிரகாம் பெரிய கனவை ஆண்டவர்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் அவரும் யாருங்க? பாடுள்ள மனுஷன். நிறைய குறை, அது குறையெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். என்னை சுற்றி தலையில இருந்து கீழே 48 குறை இருக்கு. குறையில்லாத மனுஷன் உலகத்திலேயே நல்லது சொல். ஆமென். அல்லேலூயா. என்னோட பிள்ளைகளை நான் எந்த ஊழியக்கார பத்தியும் தரக்குறைவா சொல்லி விரும்பல. ஆனா ஆண்டவருடைய அழைத்தவர்கள் ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿರುವ ದೇವರು ನಿಜವಂತ ದೇವರು, ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿರುವ ದೇವರು ವಾಕ್ಯ ಜೀವಂತ ದೇವರು. ಆಕಾಶ ಒಣಗಿದ್ರು, ಭೂಮಿ ಒಣಗಿದ್ರು, ವಾಗ್ದಾನ ಯಾವತ್ತೂ ಏನಾಗಲ್ಲ, ತಪ್ಪಲ್ಲ. ಹಂಗಂದ್ರೆ எனக்கு முன்னால் உண்மையாயிரு, உத்தமனாயிரு. நான் கீழ் அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எதிர்க்கிற சர்ச் நாங்க கேட்கவே இல்லை, அவரா கொடுத்துட்டாரு. இப்ப கூட ஆண்டவரே என்ன சாமி சும்மா சர்ச்சு வர கேட்கறவங்க கொடுத்துட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லா நேரத்துக்கு ஆண்டவரே இத்தனை கட்டிருக்கிறார். ஆண்டவரை கட்ட சொன்ன எங்க ஆண்டவர் கவனிங்க. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி வந்து பாருங்க. சரிங்களா? மத்தியானம் வந்தா சாப்பிடு, சன்ல வந்தா டீ, சாயந்தரம் வந்தா ஸ்நாக்ஸ், எப்பனாலும் மாசம் சேகர்பால் தெரியும் நினைக்கிற மாதிரி. கேனி ரோடு சொன்ன எந்த ஆட்டக்காரரும் ஜெர்மன், ஜப்பான், அதுதான் அந்த நாடு அங்க இருக்கட்டும். அவங்க நம்பரை கடவுள் தான் நான் நம்புறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்ப நம்மளையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க.
நானும் நீங்களும் உண்மையா இருக்கணும். ஆண்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? பாருங்க, இந்த ஏசாயா புத்தகத்துல 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது. ஏசாயா 41:8 ஆண்டு பல தலைமுறை கடந்து போயிடுச்சு. ஏசாயா நான் வாசிக்கிறப்ப ஏசாயா வரதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கும் கேப். ஆபிரகாமுக்கு வசனம் எழுதுறதுக்கு 3000 நான் கிட்டத்தட்ட இருக்கும். அப்ப சொல்றாரு, என் சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சன்னதியே தேடின்னு வராரு. என்ன வராருங்க? என்ன வராரு? ஐயா பாஸ்டர்மா, நீ உண்மையோடு வாழ்ந்து செத்து போயிட்டேனா? பிள்ளைங்களை கூட கர்த்தர் மறக்க மாட்டான். நீ பேங்க்ல காசு வைக்காம போயிடலாம், சொல்லிக்கிறதுக்கு சொந்த வீடாம இல்லாம இருக்கலாம், அள்ளிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா உன் சன்னதி பூமியில செலுத்து. ஆமே. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பணம் இருந்தா படிச்சுதான் பாஸ்டர், பணம் இருந்தா என் ஊழி எப்படி நடக்கும் தெரியுமா? பூமி தாங்க முடியாத சொத்து ஒரே மகனுக்கு கொடுத்தார். யாருக்கு? ஈசாக்கு. ஆதியாகமம் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல நிறைய சொத்து வச்சிருந்தார். யாரு? ஈசாக்கு. சொத்துக்கு பஞ்சமே, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அந்த ஊர்ல என்ன பண்ண அவரால வாழ முடியல. எங்கன்னு ஒரு நாள் தண்ணி வரல, நிறைய அது ஊரு விட்டே போயிடலான்னு சொன்னார். ஒண்ணு ஆண்டு என்ன பண்ணாரு? அந்த ஆதியாகமம் 26 அதிகாரத்துல நீ இங்கே தங்கி என்ன பண்ணி வாசம் பண்ணு. இங்க தங்கி என்ன பண்ணி வாசம் பண்ணு. 4ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அழகா சொல்லுது பாஸ்டர். வசனத்தை வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் நான் சந்தித்தேன். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்திதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அந்த இடத்துல நான் இருந்தா நீ இருந்தா தண்ணியே இல்ல, வாழவே முடியல, இங்க வாழணும். உடனே ஈசாக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிச்சார். சொல்லிக்கிற மாதிரி ஆனாலும் கீழ்ப்படிச்சார். வறண்ட பூமி. நீ நினைக்கிற கிராமத்துக்கு போனோம், அந்த ஊருக்கு போனோம், காணாத இடத்துக்கு போனோம், எனக்கு யாரு இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? அழைத்தவர் உன்னோடு கூட இருப்பாங்க. ஆமென், ஆமென். உடனே 12ஆம் வசனம் படிக்கிறப்ப 26ல என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 26 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். பாஸ்டர்யா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 26ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதம் எல்லாம் தெரியும். நான் பெருசா சொல்றேங்க. நீங்க எல்லாரும் நல்ல வேத அறிஞருங்க, வேத பண்டிதருங்க, நல்லா பிரசங்கம் பண்றது என்னுடைய ஊழியக்காரங்க. ஆனாலும் ஆண்டு உற்சாகம். ஆமென். எல்லாருக்கும் காது இருந்தாக்க அப்படி பிடிங்க. ஈசாக்கு சொல்லுங்க. ஈசாக்கு தேவனுக்கு காது கொடுத்தார். ஆமென், ஆமென். பூமி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துல? அந்த வருஷத்துல. எந்த வருஷத்துல? சொல்லுங்க. எந்த வருஷத்துல? 2025 வருஷத்துல. இப்பவே இன்னைக்கே எங்கேயாவது காணாத ஒரு ஊருக்கு நான் போயிட்டு வருவேன். நம்ம ஜனங்களுக்கு இது எல்லாம் வீட்டுல சேர்ப்போம், கன்னடா பேச தெரியாது. போயிடும் பைத்தியக்கார மாதிரி போயிட்டு ஊருக்குள்ள போயிட்டு சில ஊர்ல திணிக்கிறாங்க. யாரு இவங்களை யா ஊர்ல பேர் சொல்லிக்கிறாங்க. போயிடாங்க. ஏசப்பா அந்த ஊர்ல போய் எப்படி ஜெபிக்கணும்? 5 பாயிண்ட் தான் ஜெபிக்கணும். சில ஊருக்காரங்க ஜெபம் பண்ண தெரியல, ஸ்தோத்திரம் பண்ண தெரியல. ஜெபம் பண்ண சொன்னா தோத்திரம் பண்றாங்க, தோத்திரம் பண்ண சொன்னா ஜெபம் பண்றாங்க. 5 ஏடிஎம்ல காசு பண்ண தெரியுமா? எடுக்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மொபைல் ஓபன் பண்ண தெரியுமா? 4 நம்பர் போட்டு 5 பாயிண்ட் தான். நம்பர் 1 இது நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் அந்த காலங்களில் ஏசி நான் சைலண்ட் போகக்கூடிய கட்டளை இங்க கட்டப்பட்டு எல்லாமே கட்டுகளை ஏசி நாமத்தில் கட்டாவது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய மனக்கண்கள் செவிகளை ஏசி நாமத்தில் திறக்கிறேன். அன்றைய இந்த பகுதியில் ஊழியக்காரர்களை அனுப்பும், ஊழியர்கள் அனுப்பும், பெரிய காட்சி செய்யும். ஆண்டவரை கிருபையாயிரும். ஆண்டவர் கண் நோக்கிப்பா. இது ஒரே கட்டளை. ஆண்டவரே ஒரு கட்டளை விளாட்டுல நீ அப்படியே நீ செய்ய போறதுக்காக 1 நிமிஷத்துக்கு மேலே ஜாப் பண்ண. 1 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷத்துக்கு மேல உதவாயின்னு வந்துடுறாரு. நிறைய ஊழியக்காரங்க உதயம் வாங்குறான்னு சொல்லுங்க.
ஏடிஎம் கிட்ட போட்டு 500 5000 வேணும்னாக்கா 10 நம்பர் போட்டா வந்துருப்பான். 10,000 வந்தாக்கா நான் சரியான வார்த்தை சொல்லி சேர்க்கிறேன். பேதுரு சீசனுக்கு பேர் ஓட்ட தெரியல. ஏன் ஓட்ட தெரியல தெரியுங்க? பேதுரு போன்றாலே யோவான் நில்லுன்றாலே சும்மா இருந்தாலே அவங்களுக்குள்ள என்ன இல்லை ஒற்றுமை. என்ன சொன்னார்? பிள்ளைங்கிட்ட பேய் ஓட்ட சொல்ல ஓட்ட போடுங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனசு இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்கிட்ட நம்மளால ஒரு மனசு இல்லாதனால தான் எந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியல. ஆமே, நம்ம ஒரு மனப்பட்டு நீங்க உடனே பாஸ்டர் சேகர்பால கூப்பிட்டு பாஸ்டர் இந்த பாஸ்டர் தான் வந்தாரு எல்லாம் கொடுக்குறாங்க 50-50. ஆமே, நம்ம போல ஒண்ணு இல்லையா இந்த சண்டே போய் சர்ச்சில் சொல்லுங்க நாங்க போறோம் பிரேயர் வாங்க போலான்னு 3000 ரூபாய் செலவாகுது. கர்த்தரை சுத்தமான ஜெபம் பண்ணுங்க பிளான் பண்ணி கொடுப்பாரு. அவங்க 5000 கட்டணும். போனா தானே கொடுப்பாரு. போக மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்க. உனக்கு எங்க கொடுக்குவாரு காசு? ஹலோ பாஸ்டர், நக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் நக்க போறீங்க? நாய் மாதிரி நான் சொல்லணும். கர்த்தர் நம்ம அழைத்த ஒரு பெரியவர். ஆமென், ஹalleluya. ஆண்டவரை கீழ்ப்படிந்தார். என்ன சொன்னார்? வாங்க சொன்னாரு அந்த மத்திய 20-20 நம்ம உலகமே சுவிசேஷம் என்ன பண்ணுங்க? உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல யாரோட இருக்கிறார்? உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். தனி மனுஷனே இல்ல. ஒரு முறை இந்த எலிசா குடிக்க வந்துட்டாங்க. உடனே சொன்னாங்க வேலைக்காரன் சொல்றான் அவன் பேர் இல்லை. ஏன் சொல்லுங்க? தனக்கு சாப்பாடு தண்டை தடிறான் சுவத்துக்கு மானகட்ட உன்னி சொல்லல. எலிசா கிட்ட அந்த வேலைக்காரன் ஐயோ ஐயோ மோசம் போயிட்டோம். ஐயோ மோசம் போயிட்டோம். சீரிய நாட்டுல இருந்து ராஜா வந்துட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு யானை படை குதிரை படை எல்லாம் வந்துட்டு ஐயோ. உடனே ஒரே சொன்னார் பயப்படாதப்பா, அவரோடு இருக்கிறப்பாங்களும் நம்மோடு இருக்கிறவன் ஐயோ ஐயோ. அவன் எப்படியாப்பட்ட வேலைக்காரனா இருக்கணும்? ஊழியக்காரன் கூட இருந்தார்ல, ஜெபிக்கிறது பார்த்துருக்கணும், விசுவாசம் பார்த்துருக்கணும், அவர் மேல நம்பிக்கை வந்துருக்காமே. அவன் தின்றதுக்குனே வந்தவன். என்னத்துக்கு வந்தவன்? ஒரு ஊழியக்காரர் நல்லா தான் வச்சுக்க. அவன் நானும் ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டாக்க நான் இப்போ மாநிலம் வந்து சில பேர் அப்படி உடனே ஆண்டவரே என் பார்க்கும்படி கண்கள் என்ன பண்ணும்? திறந்தார். ஆமென். அக்கினிமயமான குதிரையா ஐயா, எந்த ஊருக்கு நினைப்போம் உனக்கு முன்னால தூதர் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவே உம்மாலே ஒரு மதுரை. ஆமே, இப்போங்கல கடைசியா ஒரே ஒரு வசனம் மார்க்ல 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் என்ன சொல்லு பாருங்க. இது ஒண்ணுதான் லாஸ்ட். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கங்கள் பண்ணினார்கள். கர்த்தர் அவரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். காது கேக்குதா? காது கேட்காத கொண்டு சொல்லுங்க ஹalleluya. காது கேட்க பாஸ்டர் அம்மா வீட்டுக்கார அனுப்பி ஊழியத்துக்கு குச்சி வச்சுக்க. வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆண்டவர். ஆமென் ஆமென் ஆமென். ஐயா நான் சொல்றது முடிஞ்சிச்சுங்க. தெரியும் சொல்ல விருப்பப்படல. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியும் ஐயா. நாங்க சின்ன ஜாப் பண்றோம். இன்னைக்கு நம்ம சபையை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா விஷயம் சாப்பிட்டு தலைவர்கள். ஆமே, ஐயோ 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 ஆண்டவர் என்ன மாதிரி அற்புதம் பண்றாரு தெரியுமா? ஆமே, ஐயா அந்த வசனத்தை உறுதிப்படுத்துற சொல்லுங்க. நான் போனா சொல்லல, நான் போனா கூட வருவாரு, வசனத்தை உறுதிப்படுத்துவாரு, அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். ஹalleluya. அங்க ஒரு சூரிய முத்திரால ஆண்டவர் வச்சிருப்பாரு. உனக்கு சோறு போறதுக்கு வச்சிருப்பாரு ஆண்டவர். உனக்கு ரூம் கட்டி கொடுக்க வச்சிருப்பாரு. எங்க? பெங்களூர்ல. எங்க? எங்க? காணாத இடத்துக்கு கர்த்தருடைய அங்க ஒரு ஆள் உனக்கு வச்சுக்கிறாரு. அது விட்டுட்டு இங்கே நோக்கி நிக்கிறீங்க. அது போதும் உனக்கு எல்லாம் வச்சுக்கிறாரு ஆண்டவர். ஆமென்.
அதிகாரம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையில் அவனுக்கு இருக்கிற புத்தி கூட நம்மளுக்கு இல்லையா? ஒருத்தர் பைபிள் சொல்லுங்க, அவனுக்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லை. ஆண்டவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. இந்த ஃபெலோஷிப்ல என்ன தீர்மானம் பண்ணோம்? ஐயா நீ போய் பாருங்க, ஒரு சபை வளரும், உன் ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும், உன் சபையில இருக்கிற விசுவாசிகளுடைய சந்தோஷம் போகும், அவனுக்கு நல்ல வேலை வருமானம் பெருகும், தாராளமா உங்க தேவையை கர்த்தர் அவன் மூலமா சந்திப்பார். ஆமென். பிராக்டிகலா நான் சொல்றவங்க கிட்ட அனுபவ ரீதியில சொல்றேன். ஆமென். ஆமென். ஒரு அம்மா வந்துட்டு 12 கவரேஜ்ல பத்தியா போச்சு டிசம்பர் மாசம். நான் திட்டேன், ஏதுமா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காசு பாஸ்டர், நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாசம் நான் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், என் பிள்ளைங்களை ஆர்டர் ஆஸ்பத்திரிட்டு ஒரு மாசம் தேதி போட்டு 5,000 பென்ஷன் கட்டு கத்தேஜில் கொடுக்கு எப்பா ஒருத்தர் கொடுக்குறாங்கப்பா அது காசு. ஐயோ 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 எண்றதுக்கு நீ வரீங்களா? எண்றதுக்கு வரீங்களா? ஹெல்ப் பண்றீங்களா? வாங்கல கூட எண்ணி பாருங்க. யார் கொடுத்த காசு? லண்டன்ல கொடுத்தா, அமெரிக்கால கொடுத்தா, கொரியால கொடுத்தா, எங்க விசுவாசி கொடுத்தது எல்லாம் 10 ரூபாய் தான், எல்லாம் 20 ரூபாய் தான். ஆமென். ஹalleluya. இந்த நாள் என்ன செய்தி? அவர் கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென். அன்புக்குரிய ஊழியக்காரர்களே, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112 சொல்ற பிரகாரம் நம்ம சன்னதியில் ஒரு நன்மை குறைப்படாத ஆசீர்வதிப்பார். ஆமென். கட்டளை கை கொண்டு நடக்கும். கட்டளை நம்ம என் மகன் வந்துட்டு MSW படிச்சு விட்டேன், பெரியக்கார படிச்சுக்கினேன், டாடி நான் வந்துட்டு நான் லெக்சரா போறேன். நான் உடனே சொன்னேன், அம்மா நீ படிக்க வச்சுக்கிறாங்க, ஊழியர் சேர்த்துட்டாமா, நம்ம சமையல் ஒரு மிஷினரி தாங்க மாதிரி நீ ஒரு மிஷினரி மர்ஜி ஆகிட்டு அது ஸ்லெம்மில் போய் ஓடி பண்ணு. அந்த பொண்ணு முறிக்கின்னு ஆக ஆரம்பிச்சுட்டு யாருக்கு கேட்டு தாடி நீ மிஷினரியை ஓட்டு கொடுத்தேன். இதுக்கு நான் போவேன், யாரை கேட்டு எனக்கு புள்ளியாக போகுது பிடிக்காது, திருவள்ளுக்கு வேமாடிக்கு அப்பாடிக்கு வந்துட்டு மனுச்சு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம மிஷினரியை ஓட்டு கொடுத்துட்டேன். ஆமென். நான் நினச்சிருந்தாக்கா 2 லட்ச ரூபாய் சம்பாதித்து வச்சுருக்க முடியும். சாதாரண நினச்சிடாதீங்க, நான் கவர்மெண்ட்ல அவார்டெல்லாம் நிறையா அதெல்லாம் ஒரு குப்பை, அதெல்லாம் எல்லாம் மகிமை கற்றுருக்கு. ஆமென். உடனே கம்பல்ஷன் சேர்ந்துச்சு. ஒருத்தர் வந்தார், எல்லாத்தையும் முடிக்கல தெரியுதா யாரு? உடனே என்ன பண்ணுறோம்? பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு மிஷினரியை போய் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஊழியர் பண்ணிப்போம். அந்த பிள்ளை படிப்புக்கும் வாங்கின சம்பளத்துக்கும் சம்மந்தமே 10ல் 1 பங்கு தான் சம்பளம் வாங்கும், ஆனால் ஊழியர் செய்யும். என் மகன் வந்து நல்லா வயலுக்கு உயரும். சின்னதில் என்ன பண்ணாது, டாடி என்னையா சென்ட் ஜான்ஸில் படிக்க வைக்கும், என்னைய கிளாரன்ஸில் படிக்க வைக்கும். கூட எவ்வளோ மிஷினரி எங்கே கேட்குறாங்க, அங்கேயே கொடுக்குற ஏபிசி தான் எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கிறேன். ஒரு நான் வீட்டுக்கு வந்தால் ஒரே சிரிப்புனா சிரிப்பு கொண்டாடி சிரிச்சிரு பிள்ளைங்க. ஏன்னா இந்த அங்கிள் வந்தாங்க டாடி, ஆர்லிஸ் கேட்டாங்க டாடி. இதுவரை எங்கள் வீட்டில் ஆர்லிஸு போர்பிட்டா போஸ்ட்டு கெஸ்ட்டு தராங்க, நான் வாங்கினதில்லை பார்த்தது. எந்த பாஸ்ட்டு பிடிச்சி மாட்டாரா வாங்குற 70% காணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றோம். அது வீட்டுக்கு பொண்டாட்டிட்டு எண்ணெய் தான் படிப்பு கேஸ் வீடும் பாலத்துக்கு எம்மோ புருஷங்கார அவ்வளோ முத்து கூட நீ தில்லாத நீ வேலை பண்ணிவிட்டு ஐயா பிரசங்கம் பண்ணுறது போடும் தேர்வு போடும் தரிசனம் வைத்திருக்கிறோம். புசிப்பதற்கு குடிப்பதற்கு ஒரு குறை, ருசிக்கிறதுக்கு குடிக்கிறதே கண்ணு முன்னால தான் இருக்குது. ஏசு நாமத்தில் தூரம் வைக்கிறோம். சர்ச்சில் நல்ல சூப்பர் சாப்பாடு பண்ணினே இருக்கும், ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும், ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும், ஊழியத்துக்கு காமிச்சுட்டே இருக்கும். 30 பைபிள் கிளப் எங்கள் சர்ச்சில் இருக்கும். சர்ச்சுன்னு சொன்னால் பைபிள் கிளப் இருக்கணும், சண்டே ஸ்கூல் இருக்கணும், ஜபக்குழு இருக்கணும், ஜபிக்கிற மக்கள் இருக்கணும். பாச சேகரிப்பு பண்ண சொல்லி ஏன் பாஸ்டே நீ கூப்பிட சொன்னாரு. ஆண்டவர் தான் கூப்பிட சொன்னாரு. பாஸ்டே போறாங்க, நீ ஒரு வழி பண்ணாங்க. நம்ம
படிச்ச வசனம் அந்த உபாகமத்தில் என்ன சொன்னாங்க? புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உண்மையே சொல்லுவார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அனுப்புத்திரர் அல்ல. ஆமென். சொன்னதையே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாங்க சர்ச்சை பார்க்கணும்னாக்கா இப்படி பார்க்கணும். வரீங்களா? கூட இப்போ ஆட்டோ புக் பண்ணிட்டேன், கார் புக் பண்ணிட்டேன், நடந்தே வரேன். ஏன் சொல்ல வரல? பிரசங்கம் பண்ணது ரொம்ப ஈஸி மாஸ்டர். ஆமென். வசனத்தை நம்பி நடத்துறாங்க. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆமென். சொன்னதையே செய்வார். இந்த ஃபெலோஷிப்ல என்னை அழைத்து புகழ்ச்சி கீர்த்திமாக என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த பைபிளுங்கிற வாக்கு தத்துவமெல்லாம் உண்மையானது. இன்னைக்கு கேட்ட வசனத்தை படித்து வசனத்தை வாழ்க்கை நிறைவேற்ற நீ வல்லவராக இருக்கு. என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பாங்க. என் தேவனுடைய பிள்ளைகளை அருமையான ஒழுக்காரங்களை ஒரு முறையா புதுப்பிக்கலாம். அவர் கட்டளை எந்த விதத்தில் கை கொள்ள நினைக்கிறோமோ நம்ம கை கொண்டு நடக்கலாம். அப்பாவுடைய அற்புதத்தை பாருங்க, அவர் செய்யற அதிசயத்தை பாருங்க, அவர் நடத்துற விதத்தை பாருங்க, அவர் ஒரு வாழ்க்கையில செய்ய மகத்துவமான காரியம் பாருங்க. ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம், 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 ஒப்பு கொடுக்கலாம். பாத்திரம் நான் வேறு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா அணைந்து கொள்ளுமே ஏதத்தில் நான் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. நன்றி, வாய்ப்புக்காக நன்றி. வரவேற்பு சொன்ன தயவு பண்ணி